கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நீதிமானாய் வாழ நம்ம விரும்ப வேண்டும். அதுதான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களை இந்த உலகம் நீதிமானா வாழ விடாது. பலவிதமான பாவங்கள், போராட்டங்கள், பரிதாளங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உண்டானது நம்மளை மேற்கொள்ள பயங்கரமா போராடும். ஆனா நாம் நீதிமானா இருக்க விரும்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நீதிமானா வாழணும். என் கைகளை நான் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்கள் திருப்தியாக புசிக்கிறார்களாம். திருப்தியா அவங்க போதும், நல்ல திருப்தியா சாப்பிட்றேன், நிம்மதியா இருக்கிறேன், நோய் இல்லாம இருக்கிறேன், சமாதானமா இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் துன்மார்க்கருடைய வயிறோ பசித்து இருக்கும். அவங்க எப்பவும் ஒரு திருப்தி இருக்காது. எந்த விஷயத்திலும் திருப்தி இருக்காது. இதை விட இது அதை வாங்கினா பெஸ்டா இருக்குமே, அதை பண்ணா பெஸ்டா இருக்கு, இப்படி நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இருக்கிறத வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நம்ம ஒண்ணுமே கொண்டு வரல. இந்த பூமியில பிறப்பை பார்க்கும்போது நிர்வாணமா வருகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அதே போல கொஞ்சம் மரியாதையா மறிக்கும் போது ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்புறாங்க. இவ்வளவுதான் பிரியமானவர்களே, வேற ஒண்ணுமே கிடையாது. துன்மார்க்கருடைய வயிறோ பசிச்சிருக்கும், பசிக்கிட்டே இருக்கும் இல்லையா? உலக பிரகாரமான பசி. அதாவது எந்த பொருளுமே திருப்தி இருக்காது. அந்த கண்ணு அலப்பஞ்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இது நீர் கொடுத்ததப்பா, உமக்கே மகிமை உண்டாகட்டும், இதை நான் திருப்தி ஆண்டவரை இருக்கணுங்கிற எண்ணம் என்ன பண்ணாதுங்க, வராது. ஆனால் துன்மார்க்கருடைய வயிறு என்னதான் நீ கொடுத்தாலும் பசிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிதான் சொல்றாரு. அதே போலதான் ஆத்துமா பசியும். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நீதிமானா இருந்தால் உங்களுக்கு கிடைத்திருக்கிறத ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீங்க. வாழ்நாளை சந்தோஷமா அனுபவிப்பீங்க. பலருக்கு உதவி செய்வீர்கள். அதைத்தான் வேற எப்பொழுதுமே வலியுறுத்துகிறது. ஒரு நீதிமான் என்றால் அவனுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் வரும்போது மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த இருதயத்தை தேவன் கொடுக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நீதிமானாய் வாழ நம்ம முயற்சி செய்ய வேண்டும். துன்மார்க்கனாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, துன்மார்க்கமான ஜீவன் எனக்கு வேண்டாம் சுவாமி. ஆமா, அது 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 என்று ஆண்டவரை விட்டுவிட்டு, வேதத்தை விட்டுவிட்டு, பரிசுத்தத்தை விட்டுவிட்டு, நீதியை விட்டுவிட்டு, தாழ்மையை விட்டுவிட்டு நம்ம வாழ்கிறது தான் துன்மார்க்கருடைய வாழ்க்கை. அதனால நம்ம நீதிமானா வாழ்வோம், திருப்தியா இருப்போம். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த காலை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தினால் தம்முடைய பிள்ளைகளை நிரப்ப ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பிள்ளைகள் மேல தெளிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பா, வசனத்தை வெறும் பிரசங்கிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.